திரு குணசேகரன் ஐயா மற்றும் அருள் செல்வி மற்றும் சார்லி சார் ஆகிய 3 பேரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களது நிகழ்ச்சியை நம் பெற்றோர் முன் சமர்ப்பிக்கிறோம். வைரவிழா முதல்நிலைப்பள்ளி கோபிச்செட்டிப்பாளையம் 126ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய நல்லுள்ளங்களையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் அன்பு உள்ளங்களையும் வருக வருகை என்று வரவேற்பதில் எங்களுடைய பள்ளி பெருமிதம் கொள்கிறது. எங்களுடைய பள்ளியில் இருந்து நம்பியூர், ஈரோடு, தஞ்சாவூர், சென்னை, பெங்களூர், ஹரியானா என்று பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற உயர்தரமான போட்டிகளில் எங்களுடைய மாணவர்கள் ரித்தீஷ், மகிழன், வெற்றிவேல் உட்பட 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி வகை சூடி வந்தார்கள். அந்த ஒரு நிகழ்வாக உரைவாள் ஸ்கொய் என்று அழைக்கக்கூடிய உரைவாள் சண்டையில் கலந்து கொண்டு 3 பேரும் தமிழகத்திற்கு தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்தார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய திறமையை கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடங்கள் செய்து காட்டினார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு 2 நிமிடங்கள் அதை ரத்தின சுருக்கமாக செய்து நம்முடைய கண்களுக்கு விருந்தாக்க வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெரு மகிழ்வடைகிறோம். ஹரியானாவில் நடைபெற்ற போட்டியில் ரித்தீஷ் அவர்கள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய 64 கலைகளில் முதல் கலையாம் இந்த சிலம்ப கலையை எங்களுடைய மாணவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சீரும் சிறப்புமாக செய்து எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே இந்த 3 மாணவர்களும் ஹரியானாவில் சென்று வெற்றி வாகி சூடி வந்தார்கள். இதோ எங்களுடைய மேலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வெற்றிவேல் அவர்கள் நம்பியூர், ஈரோடு, தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, பெங்களூர், ஹரியானா என்று பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த போட்டியிலும் வெற்றி வகை பெற்று தற்சமயம் நேபாளில் நடைபெறக்கூடிய போட்டியில் கலந்து கொள்கிறார் என்பதையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேபாளில் கலந்து கொண்டு சர்வதேச போட்டியில் கலந்த பெருமை எங்களுடைய பள்ளிக்கு கிடைக்கும். மேலும் நேபாளில் தங்கப்பதக்கம் வென்றுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ 72,000 நாடி நரம்புகளையும் உருக்கேற்றி விவேகானந்தர் கூறியது போல எஃகு போன்ற எலும்பும் இரும்பு போன்ற தசையும் நாம் தேவை என்றார். அதைத்தான் எங்களுடைய பள்ளியிலே கராத்தே, சிலம்பம், யோகா, ஜூடோ, ஸ்கொய், பரதநாட்டியம் என்று பல்வேறு கலைகளையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். ஆம், எங்களுடைய மகிழன் கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிலம்பம் எங்களுடைய பாட்டன், முப்பாட்டன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார், குயிலி போன்றவர்களுடைய கைகளில் நடனமாடிய இந்த சிலம்ப கலையை எங்களுடைய இந்த தமிழர் கலையாம், தமிழர் பண்பாட்டு கலையாம் இந்த சிலம்பம் கலையை எங்களுடைய மாணவர்கள் இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டுள்ளார்கள். இதோ இந்த விழா மேடையில் அலங்கரிக்கக்கூடிய நம்முடைய மகிழன், ரித்தீஷ், வெற்றிவேல் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சிலம்பம் நம்முடைய ஆதிக்கலையாம் 64 கலையில் முதல் கலை சிலம்பம் கலை. இதை அகஸ்திய தற்காப்பு கலை பயிற்சி மூலமாக எங்களுடைய பள்ளியிலே சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறோம். மேற்பட்ட மாணவர்கள் நம்முடைய பள்ளியிலே சிலம்பம் கலை, கராத்தே, யோகாவை கற்று யோகாவிலே ஹரியின் சுபிக்ஷா அவர்கள் மாநில போட்டியிலே வெண்கல பதக்கம் பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற உலக சாதனை சிலம்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 40 நிமிடங்கள் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் 40 பேர் சிலம்பம் செய்து சாதனை நிகழ்ச்சி
இந்த சிலம்பம் கலையில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, நடுக்கம்பு, மான் கொம்பு, வால் கேடயம், சுருள் வீச்சு, பிச்சுவாக்கத்தி, பிச்சுவாக்கத்தி என்று பல்வேறு நிகழ்வுகளை சிலம்பத்தில் அரங்கேற்றிக் கொண்டுள்ளோம். ஸ்கொய் பிரிவில் உறைவால், ஏரோ ஸ்கொய், சண்டை பிரிவு, கட்டா பிரிவு போன்ற பல்வேறு நிகழ்வுகளை எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். படிப்புடன் சேர்ந்து 120 ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதியையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கோபியில் ஒரு முதன்மையான பள்ளி எங்களுடைய வைரவிழா முதல்நிலை பள்ளி என்பதும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எங்களுடைய பள்ளியிலே நம்முடைய மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம், யோகா, ஜூடோ என்று பல்வேறு கலைகளையும் கற்றுக் கொடுத்து வரக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய அகஸ்திய தற்காப்பு கலையின் பயிற்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.